எந்த அயோக்கிய பையன் செஞ்சதுன்னு தெரியல. உனக்கு அடிக்கடி வலிப்பு வருமா? அதனால உன்னை கல்யாணம் செய்து கூடாதுன்னு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கு யாரோ ஒரு காரி பையன் மொட்டக்கடதா செய்திருக்கிறான். அவன் மாத்திரம் என் கைக்கு கிடைச்சா என் கையாலே அவன் கழுத்து நெரிச்சு கொண்டுடுவான். அந்த மொட்டை கடிதாசி நானே எழுதியிருந்தா? நானே தான் எழுதினேன். நீயா எதுக்காக எழுதின? இந்த கல்யாணம் நடக்க கூடாதுன்னு தான். ஏன் மாப்பிள்ளை பிடிக்கலையா? அப்படின்னா சொல்லு, வேற மாப்பிள்ளை பாக்குறேன். இதை விட சீரும் சிறப்பா ஒரு இடத்தை பார்த்து ஒரு கல்யாணம் செய்து வைக்கிறேன். உலக மக அழகனையே கொண்டு வந்து நிறுத்தினாலும் சரி, என் முடிவை மாற்ற முடியும். அதுதான் ஏன்னு கேட்கிறேன் ரஞ்சனி. ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சு என்ன வழி எனக்கு பாக்குறீங்க? நான் இந்த வீட்டை விட்டு பிரிஞ்சு போக தயாரா இல்ல. மிஸ்டர், இது எங்களோட கார். வெளியில ஒரே மழை. பட்டுடு. Get out. முனிவனுக்கே வந்த மயக்கம் முரட்டு உள்ளத்திற்கு வந்ததில் ஆச்சரியம் ஏதுமில்லை. என்ன பிரச்சனை? நீயே சிரிச்சுக்கிற? ஞாபகம் வந்தது, சிரிச்சேன். என்ன ஞாபகம் வந்தது? வெளியில ஒரே மழை. பட்டுடு. Gama 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 ga 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 mama da ma da mama ga gama ma da 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 ga ga mama ga 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 da ga ga da sa ga ma da ma ga ma ga sa ga ma ma ga. யாரது? யாரு மிருதங்க வாசிக்கிறது? மபதமாகா கமநீத பசதனிதரி சனிகரி சமாகரி சனீத பமகம பனிபா Gamma gaga gamma gaga ganini ni dada ganini ni dada Gasani ni risa sagari ri magarisa
பமகா மப சதனி பனி சனி பமகா மப சனி கசனி பா சனி பமா நீ பமகா கம பம பனி பனி சனி பமகா கம பம பனி பனி சனி பமகா கம பம பனி பனி சனி பமகா. இவ்வளவு அழகா மிருதங்கம் வாசிக்க தெரியும் என்கிட்ட சொல்லவே இல்லையே. எப்ப கத்துக்கிட்டேன்? யாருக்கிட்ட கத்துக்கிட்டேன்? உன்னுடைய குரு யாரு? ஈசமழை பொழியிற இந்த வீட்டுல என்னுடைய குரு வேற யாரா இருக்க முடியும்? மானசீகமான குரு. என்னுடைய பாராட்டுக்கள். அவ்வளவுதானா? பாராட்டும் போது பாரபட்சம் அதுக்கு அப்படின்னு உங்க மாணவிகள்ல ஒருத்தி நல்லா வாசிச்சிருந்தா இப்படித்தான் பாராட்டுவீங்களா? எனக்கு வெறும் வார்த்தைகள் மட்டும்தானா? ரஞ்சனி இப்படி கல்யாணம் செய்துக்க மாட்டேன்னு சொல்றதுக்கு காரணம் என்ன? அதுதான் எனக்கு புரியவே இல்லை. வீட்டை விட்டு பிரிய மனசு இல்லைன்னா ஆஸ்தி விட்டு பிரிய மனசு இல்லைன்னு அர்த்தம். சோ சிம்பிள். அவளை மகளா தத்தெடுத்துக்கோ, ஆஸ்தியை எழுதி வை, அப்புறம் ஒரு கல்யாணம் பண்ணி பெறட்டு, சால் விடு. உன் யோசனைக்கு ரொம்ப நன்றி. இந்த நன்றெல்லாம் வேண்டாம். ராத்திரி இங்க தங்கிட்டு போயேண்டாளே. ஏன் நான் உன்னை ரேப் பண்ணிடுவேன்னு பயமா? Go to bed. இதுல ஒரு கையெழுத்து போடு. என்ன இது? சட்டப்பூர்வமா உன்னை என்னுடைய மகளாக்கிக்கிற டாக்குமெண்ட். எதுக்கு இதெல்லாம்? இந்த வீட்டை விட்டு நீ பிரிஞ்சாலும் என் ஆஸ்தி உனக்கே வந்து சேரும். அதுக்காகத்தான். ஓஹோ, இந்த வீட்டை விட்டு பிரிய மாட்டேன்னு நான் சொன்னதை நீங்க புரிஞ்சுக்கிட்ட விதம் இதுதானா? வேற எந்த விதமா புரிஞ்சுக்க சொல்றேன்? பணத்தை தான் விரும்புறேன்னு தப்பா புரிஞ்சுக்கிட்ட உங்களுக்கு நான் எதை விரும்புறேன்னு புரிஞ்சுக்க தெரியலையே. சரி, நான் புரிஞ்சுக்கிட்ட தப்பு தான். இப்போ சொல்லு, நீ எதை விரும்புற? இப்பவும் சொல்லலைன்னா அது விவேகம் இல்லை. சொல்றேன். சொல்லு. அவர் கண்ணியமானவர், கல்யாணத்தை புனிதமா மதிக்கிறவர், பெண்ணை தெய்வமா நினைக்கிறவர். லட்சிய மனிதரோ? இல்ல, மனிதர். யார் அந்த மனிதர்? அவர் உங்களை தவிர வேற யாரா இருக்க முடியும்? ரஜினி, நான் உன்னை ஒரு குழந்தைன்னு நினைச்சேன். You must be mad. இதை கேட்டா ஊர்ல எல்லாரும் சிரிப்பாங்கப்பா. இவங்களை பெண்மைக்கு இலக்கணமா எடுத்துக்கிறதா இல்ல ஊராருக்கு பிரதிநிதியா எடுத்துக்கிறதா? ஏன் ஏன் சிரிக்கிறீங்க? அவர் வயசு என்ன, உன் வயசு என்ன? காதல் முத்தி போய் உன் கண்களை மறைக்குதுன்னு நினைக்கிறேன். அவர் மேல நான் வச்சிருக்கிற அன்புக்கும் மரியாதைக்கும்
நீங்க என்ன பேர் வச்சு கூப்பிட்டாலும் எனக்கு அக்கறை இல்ல. ஐ டோன்ட் கேர். ரஞ்சனி, நீ போகாத ஊருக்கு வழி தேடுற. இட் இஸ் இம்பாசிபிள். இதோ பாருங்க, நான் விரும்புறது உங்களைத்தான், உங்க ஆசை இல்ல. என் விருப்பம் உங்களுக்கு அவமானத்தையும் ஊராருக்கு வெறுப்பையும் தரும்னா நான் இந்த நிமிஷமே இந்த வீட்டை விட்டு போயிடுறேன்.